வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. காக்கா, வீடியோவை பார்த்து விளக்கத்தை தாருங்க என்று நீங்கள் சொன்னீங்க. நான் வீடியோ முழுசாக பார்த்துட்டேன். இந்த வீடியோவில் ஹஸ்ரத் அவங்க என்ன சொல்ல வருதுன்னு சொன்னால், அவங்களிடம் ஒரு ஆள் கேள்வியை கேட்டிருக்கு, அந்த அவங்க பதிலை கொடுக்குது. அவங்கள்ட்ட கேள்வியை கேட்டிருக்குது, என்ன நெட்டி உடக்கிறது சம்மந்தமாக கேட்டிருக்குது. ஒழு எடுத்த பிறகு நெட்டியை உடைத்தா ஒழுவு முறியுமா? அதே மாதிரி தொழுகையில் நெட்டியை உடைத்தா ஒழுகு முறியுமா, தொழுகை முடியுமான்னு கேட்டிருக்கு. நம்ம ஊரில் புது சொடக்கு தானே சொல்லுவோம், அது நெட்டியை உடைக்கிறதுக்கு பொதுவான லாங்குவேஜில், பேசக்கூடிய லாங்குவேஜில். அப்போ அங்கே ஹஸ்ரத் அவங்க வந்து நெட்டி உடைக்கிறது மூலமாக என்ன செய்யாது, ஒழுவெல்லாம் முறியாது, அது ஒரு தப்பான கருத்து அது. அதே மாதிரி தொழுகையில் நெட்டியை உடைத்தா தொழுகை முடியாது. ஆனால் என்ன ஆகுன்னு சொன்னால், நம்ம இப்போ தொழுகிட்டு இருக்கும்போது நெட்டி உடைத்துட்டே இருந்தால் வெளியிலிருந்து ஒரு ஆள் நம்மளை பார்க்கும்போது இவர் தொழுகலை, இவர் ஏதோ நெட்டி உடைச்சிட்டு அந்த மாதிரி நினச்சிருவாங்க. அதனால் தொழுவிலிருந்து நெட்டி உடைக்கிறது வந்து அதை விட்டு தவிர்ந்துருங்க அப்படி அவங்க சொல்லுது. சரி, அவங்க எந்த அடிப்படையில் சொன்னால் எனக்கு தெரியலை. இந்த விஷயத்தில் இமாம்கள் நமக்கு என்ன சொல்ல தருதுன்னு சொன்னால், இப்போ இந்த நெட்டி உடைக்கிறது சம்பந்தமாக ஒரு ஹதீஸே வருது. இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸு, சையதுனா தொஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் சொன்னதாக சையதுனா அலி நாயகம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு. லா துஃபக்கிஅ அஸாபிஅக வ அன்த ஃபிஸ் ஸலாத்தி. லா துஃபக்கிஅ அஸாபிஅக வ அன்த ஃபிஸ் ஸலாத்தி. நீங்கள் உடைத்து விடாத உங்களோட நெட்டிகளை நீங்கள் உடைத்து விடாது. எப்போன்னு சொன்னால் வஅன்த ஃபி ஸலாத்தி. இப்போ நீங்கள் தொழுகையில் இருக்கும் வேலையில் உங்களோட நெட்டியை வந்து நீங்கள் உடைத்து விடாத, நெட்டிகளெல்லாம் நீங்கள் உடைத்து விடாது என்று சொல்லி ஏன்னா இப்னு மாஜால ஹதீஸ் வருது. இந்த இப்னு மாஜால வரக்கூடிய இந்த ஹதீஸுக்கு இமாம் பஞ்சானிவில் ஹிந்தி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கிதாபான மிஃப்தாஹுல் ஹாஜத் என்ற கிதாபில் இந்த ஹதீஸுக்கு அவங்க வந்து நமக்கு எக்ஸ்பிளேஷன் தரும்போது அவங்க சொல்லுது, இந்த ஹதீஸை கொண்டு என்ன நாடுதுன்னு சொன்னால், இந்த நெட்டியை உடைக்கிறது வந்து தொழுகையில் இருக்கும் வேலையில் நெட்டியை உடைக்கிறது வந்து இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடை செஞ்சிருக்கிறதாக வருது என்று அவங்க சொல்லுது. சரி, இனி ஒரு இமாம் சுயூத்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு ஜாமிஉ ஸகீர் என்ற ஒரு ஹதீஸ் கிதாப் இருக்குது. ஜாமிஉ ஸகீரிலையும் இதே ஹதீஸு லா துஃபக்கிஅ அஸாபிஅக வ அன்த ஃபி ஸலாத்தின்னு சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை ஜாமிஉ ஸகீரோட 3வது பாகத்தில் இந்த ஹதீஸை வருது. இப்போ ஜாமிஉ ஸகீரோட அதில் வரக்கூடிய ஹதீஸுகளுக்கெல்லாம் பல இமாம்கள் அவங்களோட கிதாபுகள் அதுக்கு விளக்கத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு போட்டிருக்கும். அதுக்கு ஷரஹுன்னு சொல்லுவாங்க. உதாரணமாக இமாம் ஸனாயி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தன்வீர் என்ற கிரந்தம் இருக்குது. அதே மாதிரி இமாம் முனாவி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து ஃபைதுல் கதீர். அதே மாதிரி இமாம் முனாவிக்கு இனியொரு கிதாபு தான் தைசீர். அப்படி இந்த ஜாமிஉ ஸகீரில் வரக்கூடிய ஹதீஸுகள் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு போட்டு ஒரு கிதாபு ரீதியாக நமக்கு தந்திருக்கும். அப்போ இமாம் ஸனாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸுக்கு நமக்கு விளக்கம் தரும்போது அவங்க சொல்கிறது என்னன்னு சொன்னால், தொஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் சொல்லியிருக்குது என்ன, லா துஃபக்கிஅ அஸாபிஅக வ அன்த ஃபி ஸலாத்தி. தொழுகை இருக்கும் வேலையில் நீங்கள் நெட்டியை உடைக்க வேண்டாம்னு சொல்லி. அப்போ இது மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், இந்த நெட்டியை உடைக்கிறது வந்து ஒரு பொடுபோக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆளின் செயல். ஒரு ஆள் சும்மா வெட்டியாக ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும்போது, இல்லை ஒரு லேசினஸ் ஃபீல் பண்ணும்போது தான் இந்த மாதிரி நெட்டியெல்லாம் விடுறது. சிலவங்க 2 காலோட கீழே நெட்டியை விடுவாங்க, சிலவங்க கையில் விடுவாங்க. அப்படி இந்த மாதிரி ஒரு பொடுபோக்காக இருக்கக்கூடிய, ஒரு லேசினஸாக இருக்கக்கூடியவங்க, ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய ஆளுகளின் செயல் இது. அப்போ இந்த செயல் நம்ம தொழுகையில் கொண்டு வர்றது என்னது, அவ்வளோ நல்லது இல்லை என்று தான் அவங்க நமக்கு சொல்லித்தருது. சரி, இனி இமாம் முனாவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸுக்கு அவங்க விளக்கத்தை சொல்லும்போது அவங்க வந்து சொல்லுது என்ன, இப்போ தொழுகையில் வந்து நெட்டி உடைக்கிறது வந்து கராஹத்து தான். இமாம் முனாவி ரலியல்லாஹு தஆலா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த ஹதீஸை வச்சு என்ன தெரியுதுன்னு சொன்னால், இந்த ஹதீஸை வச்சு இமாம்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், தொழுகையில் நெட்டியை உடைக்கிறது வந்து கராஹத்தான ஒரு செயல். தொழுகையில் மட்டும் இல்லை, தொழுகைக்காக வேண்டி தயாராக நிற்கும் போதும் நெத்தி உடைக்கிறது மக்ரூஹ் தான். அதான் இப்போ ஒவ்வொரு
இப்போது நம்ம பொதுவாக உதவு செய்கிறதுக்கு தொழுகிறதுக்காக வேண்டியதை நம்ம உதவு செய்கிறது. அப்போது உதவு செஞ்ச பிறகு நெத்தியை உடைக்கிறது வந்து மக்ரூஹ் தான். இப்போ தொழுவுக்காக போண்டி நம்ம என்ன பள்ளிக்கு போய் செல்லும்போது அந்த நேரத்துலேயும் நெட்டியை உடைக்கிறது மக்ரூஹ் தான். அது எப்படி சாதாரண மக்ரூஹ் இல்லை, தன்சீஹோட மக்ரூஹ். தன்சீஹோட மக்ரூஹ்னு சொன்னால் கடுமையான மக்ரூஹ். அந்த மக்ரூஹ் நம்ம தயவு செஞ்சு அந்த மக்ரூஹ் வந்து பலவிகமாக இருக்குது. சும்மா சாதாரண மக்ரூஹ் இருக்குது, ரொம்ப கடுமையான மக்ரூஹ் இருக்குது. இந்த மக்ரூஹை வந்து கண்டிப்பாக நம்ம அதை தவிர்த்திடணும், அதை விட்டுறணும். நம்ம கண்டிப்பாக நம்ம அந்த மக்ரூஹை நம்ம விட்டுறணும். ஹராமு மாதிரி உள்ள மக்ரூஹ், ஹராமு மாதிரி சொன்னால் ஹராமோட பாவம் கிடக்காது, அந்த அளவுக்கு கடுமையான மக்ரூஹ். இந்த மக்ரூஹை விட்டு நம்ம தூரமாயிடணும், அந்த மக்ரூஹை விட்டு நம்ம தூரமாக்கிடணும். அந்த அளவுக்கு கடுமையான மக்ரூஹ் தான் என்னது, இந்த சொடக்க விடுறது, தொழுகையில் மீன்ஸ் இந்த நட்டி உடைக்கிறது, தொழுகையில் நட்டி உடைக்கிறது வந்து கடுமையான மக்ரூஹ். என்ன தொழுகுக்காக வேண்டி தயாராக நிற்கும் போதும், அது ஒழுங்கு செய்யும் போதோ இல்லை தொழுகு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிற்கும் போதும் அந்த நேரத்தில் வந்து இந்த நட்டியை விடுறது வந்து மக்ரூஹானது அப்படின்னு சொல்லி நிப்பாட்லிமா முனாவி. அதோடு சேர்ந்து தொழுகை இல்லாத நேரத்திலே என்னது நட்டியை விடுறது வந்து மக்ரூஹ் தான். போச்சு, எல்லாம் போச்சு. தொழுகையிலே நட்டி விடுறது மக்ரூஹ் தான், தொழுகுக்காக வேண்டி தயாராக நிற்கும் போதும் என்ன நெட்டியை உடைக்கிறது வந்து மக்ரூஹ் தான். தொழுகை இல்லாத மற்ற நேரத்திலையும் பொதுவான நேரங்களிலே நெட்டியை உடைக்கிறது வந்து மக்ரூஹ் தான் சொல்லி இமாம் முனாவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நமக்கு சொல்லித்தருது. அவங்க நமக்கு சொல்லித்தந்து அதே மாதிரி இப்போ வந்து நமக்கு என்ன சொல்லித்தருது. இது எப்படி இருந்தாலும் சரி, இப்போ ஹதீஸ் ரீதியாக நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, இந்த தொழுகையில் வந்து நெட்டியை விடுறது வந்து மக்ரூஹ் என்று நமக்கு தெரிஞ்சிச்சு. அது மாதிரி தன்சீஹோட மக்ரூஹ், தவிர்ந்து கொள்ள வேண்டிய மக்ரூஹ், கடுமையான மக்ரூஹ் அது. இனி இந்த நெட்டி உடைக்கிறது சம்பந்தமாக இமாம்களோட கருத்து என்னன்னு சொன்னால், இந்த விஷயத்தில் இமாம் இப்னு ஹஜ்ருல் ஹைத்தமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட மன்ஹஜுல் கவீம் என்ற கிதாபில் வந்து அவங்க நமக்கு சொல்லித்தரும்போது என்ன நெட்டியை உடைக்கிறது வந்து மக்ரூஹ் தான், கடுமையான மக்ரூஹ். அது வந்து தொழுகையிலையும் மக்ரூஹ் தான், தொழுகை இல்லாத நேரத்திலேயும் மற்ற நேரங்களிலேயும் நெட்டியை உடைக்கிறது மக்ரூஹ் தான் என்று சொல்லி இமாம் இப்னு ஹஜ்ருல் ஹைத்தமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நமக்கு சொல்லித்தருது. ஆனால் இமாம் இப்னு ஹஜ்ருல் ஹைத்தமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட அந்த மின்ஹஜுல் கவீமுக்கு இமாம் தொரமசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட ஹாஷித் தொரமசி என்ற கிதாபில் விளக்கத்தை சொல்லும்போது அவங்களும் இதே கருத்து தான் கொண்டு வருது. என்ன நெட்டியை உடைக்கிறது வந்து மக்ரூஹ் தான், தொழுகையில் உடைக்கிறது மக்ரூஹ் தான், தொழுகை இல்லாத பொதுவான நேரங்களில் நெட்டியை உடைக்கிறது மக்ரூஹ் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அது மக்ரூஹ் ஆக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ரெண்டு காரணங்களில் சில காரணங்களால் அதை மக்ரூஹ் ஆக்குனது. ஏன்னு சொன்னால், இந்த நெட்டியை உடைக்கக்கூடிய இந்த பழக்கம் வந்து லூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட பழக்கமாக இருந்தது. லூத் நபியோட மக்கள் நமக்கு தெரியும், அல்லாஹ் தஆலா அஸாபு கடுமையாக இறங்கின மக்கள். லூத் நபியோட அந்த மக்களும் அதிகமாக இந்த நெட்டி உடைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்களாம். அப்போ அவங்களோட அவங்க செய்யக்கூடிய அந்த செயலை வந்து நம்ம தொழுகையில கொண்டு வரும்போது அது ஒரு நம்ம பார்க்கும்போது ஒரு அசிங்கமாக இருக்குது. இப்போ அவங்க செய்யக்கூடிய ஒரு செயலை வந்து நம்ம தொழுகையில் கொண்டு வர்றது ஒரு சரியில்லை, மற்ற நேரங்களில் நம்ம கொண்டு வர்றது சரியில்லை. அதனால் நெட்டியை உடைக்கிறது வந்து நம்ம வந்து தவிர்த்திடணும். அது ரொம்ப ஒரு மக்ரூஹானது, தன்சீஹோட மக்ரூஹ், தவிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மக்ரூஹ். அது அந்த மக்ரூஹ் நம்ம கண்டிப்பாக தூரமாயிடணும் அப்படிங்கிறது. இப்போ எப்படி இருந்தாலும் இப்போ நமக்கு தேவைக்காக வேண்டிய இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்காக வேண்டி சிலவங்க என்ன நெட்டி உடைக்கக்கூடிய நிறைய ட்ரீட்மெண்ட்டெல்லாம் இருக்குது. அங்கே பிரச்சனை இல்லை, சும்மா உட்காந்து சும்மா நெட்டி உடைக்கிற பழக்கம் அது நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அதை விட்டு நீங்கிடணும். அது ரொம்ப கடுமையான ஒரு மக்ரூஹ் அது. ஏன்னா நமக்கு சயின்ஸ் ரீதியாக எடுத்தாலும் இதுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. நெட்டி கூகுளே நம்ம அடித்தாலே தெரியும் நினைக்கிறேன். அதிகமாக நெற்றியை விடுறது மூலமாக நம்மளோட ஜாயின்ஸுகள்லாம் வந்து வீக் ஆகிரும், மசில் எல்லாம் வீக் ஆகிரும், அதிகமாக ரொம்ப மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்கான மசிலாக மாறிடும், பெரிய உடம்புக்கே பெரிய கெடுதி. அதிகமாக என்ன நெட்டி உடைக்கிறது வந்து அந்த ஜாயின்ஸுகளுக்கே பெரிய ஒரு கெடுதி. அது நம்ம கையில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு இடையிலலாம் நெட்டி இருக்குது. அந்த நெட்டியை உடைக்கிற மூலமாக அதிகமாக நம்ம உழைச்சிட்டே இருந்தால் நம்மளோட மசில் சக்தியெல்லாம் குறைஞ்சிரும், அது நமக்கு பெரிய ஒரு பாதிப்பாயிருன்னு சொல்லியெல்லாம் இருக்குது. நம்மளோட இதுக்கெல்லாம் எள்ளுக்கெல்லாம் வந்து சக்தி குறைஞ்சிரும், அது மாதிரிலாம் இருக்குது. சரி, அப்போ எப்படி இருந்தாலும் சுருக்கமாக சொன்னால் நம்ம மார்க்கத்தில் வந்து நெட்டியை உடைக்கிறது, அது தொழுகையில் இருந்தாலும் தொழுகையில் இல்லாத நிலைமையில் இருந்தாலும் நெட்டியை உடைக்கிறது மார்க்கத்தில்
கடுமையான மக்ரூஹ், தன்சீஹோட மக்ரூஹ் அதை உடைக்கிறது. அதனால் அது உடைக்க வேண்டாம். என்னை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வேண்டி சிலவங்களுக்கு காலை பிடிச்சி போயிருந்துட்டு எப்படி கால் மசில் பிடிச்சி நெட்டி விட்டால் தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். அந்த மாதிரி தேவைக்காக வேண்டி செய்யலாம். சும்மா நெட்டியை விடுறது வந்து அது ஒரு மக்ரூஹான ஒரு செயல். அதுவும் தன்சீஹோட மக்ரூஹ், தவிர்ந்து கொள்ளக்கூடிய மக்ரூஹ் அது. இன்ஷா அல்லாஹ் நான் சொன்னது புரியலன்னு சொன்னால் திருப்பி என்கிட்ட கேட்கலாம். இதுதான் விஷயம். தொழுவில் சொடக்கு விடுறதுனால மீன்ஸ் தொழுவில் நெட்டி உடைக்கிறதுனால தொழுகு வந்து பாத்திலாகாது. ஆனால் அங்கே வந்து தன்சீஹோட மக்ரூஹ், கடுமையான மக்ரூஹ் வருது. லூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமோட மக்கள் செஞ்ச செயல்கள் அங்கே வருது இல்லை. தொழுவில் இப்படி அணுங்கிறது மூலமாகவும் அது வேறு சட்டம். என்ன தொழுவில் இப்படி சொடக்கு என்ன நொட்டி விடும்போதில் கை கால் அணுங்கிறது விஷயத்தில் அங்கேயும் வேறு சட்டங்கள் விஷயங்கள் மாறுது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் உங்களுக்கு பதில் தந்ததான். சொடக்கு இந்த நொட்டியை ஓட்டுறது வந்து மார்க்கத்தில் வந்து என்ன கடுமையான மக்ரூஹ், தன்சீஹோட மக்ரூஹ். இன்ஷா அல்லாஹ்.